வணக்கம். தினகரன் பேசுகிறேன். நானே ராஜா நானே மந்திரி என்ற போக்கில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியை நடத்தியிருப்பவர்தான் நம்முடைய அருமை பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள். என்று ஏனோதானோ எவனோ செத்தான் என்றெல்லாம் ஆட்சி செய்துவிட முடியாது. கேள்வி கேட்க முக்கியமான 2 நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு. ஒன்று சந்திரபாபு நாயுடு என்று செல்லமாக அன்பாக ஆந்திர பிரதேசத்தில் அழைக்கக்கூடியவர். ஆனால் அவர் எவ்வளவு துல்லியமாக உங்களை எடை போடுவார் என்று உங்களுக்கே தெரியும். அதே போல் இன்னொருவர் இருக்கின்றார் பீகாரில். அவர் கடைசி வரை இந்தியாவில் தான் இருந்தார். இந்தியா கூட்டணியில் நான் சொல்கிறேன். இந்தியானா இந்திய தேசம் இடத்துக்கு போகிறீங்க. இந்தியா கூட்டணியில் தான் இருந்தார் நிதிஷ். அந்த நிதிஷ் இன்னும் வில்லங்கமான ஒரு மாமனிதர். எந்த நேரத்துலையும் எப்படி வேணால் சுவிட்ச் ஓவர் ஆவார். இந்த இருவருமே கிட்டத்தட்ட 28 எம்பிக்களை டாமினேட் பண்ணுறவங்க. அவங்க இருந்தால் தான் உங்கள் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியும். அல்லது அவர்கள் சொல்வதற்கு ஏற்றாற் போல நீங்கள் ஓடி ஆடி உங்களது செயல் திட்டங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள் இல்லையா, யாரையுமே கேட்காம நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம், யாரையே சொல்லாமல் நாங்கள் பார்லிமெண்ட்டை கட்டுவோம், எங்களுக்கு எந்த ஆதரவுமே வேணாம். 28 கட்சிகளை கொண்ட தங்களது கூட்டணி கட்சிகளை எப்போதாவது என்றைக்காவது நீங்கள் மதித்ததுண்டா? எப்போதாவது யாருக்காவது தாங்கள் மந்திரி பதவிகளை கொடுத்ததுண்டா? இதையெல்லாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ தான் இந்த சந்திரபாபு நாயுடு மஸ்ட் ரியலைஸ், அதே மாதிரி நிதிஷ்குமார் மஸ்ட் ரியலைஸ். அவரெல்லாம் பிரைம் மினிஸ்டராக இருக்க வேண்டிய கேண்டிடேட்டு. இன்றைக்கு இவர்களுக்கு தேவையான நேரத்தில் இங்கே வந்திருக்கின்றார்கள். எத்தனை விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸில் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணி தவறான போதனைகளையெல்லாம் சொல்லி எப்படியாவது வின் பண்ணணும்னு நினச்சாங்க. காங்கிரஸை ஒழித்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை ஒழித்து கட்டுவதைப் போல தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்போனன்ட் இருக்க வேண்டுமென்றால் காங்கிரஸ் மஸ்ட் எக்ஸிஸ்ட். காங்கிரஸ் எம்பிஸ் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தால் தான் அந்த கேள்வி கேட்க முடியும். நாட்டின் மீது அபரிமிதமான அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்குமானால், தேசிய பற்று உங்களுக்கு இருக்குமானால், நியாய உணர்வு உங்களுக்கு இருக்குமானால், உண்மையான அரசியல் உங்களுக்கு இருக்குமானால், அந்த செக்யூலரிசம் என்று சொல்லுகின்றார்களே மதச்சார்பின்மை, அந்த மதச்சார்பின்மை இருக்குமானால் ஒருவர் காங்கிரஸை மதித்து நடக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய தேசத்தில் காங்கிரஸ் மட்டும்தான், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐ கேன் ப்ரௌட்லி சே, அவர்கள் மட்டும்தான் கட்சி கொடியையும் கட்சியை எப்படி நடத்துவது என்பதும், கட்சி தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதும், ஜனநாயகத்தை எப்படி வழி நடத்துவது என்பதை பற்றியும் இந்த இந்திய தேசத்திற்கு மட்டுமல்ல நண்பர்களே, உலகத்திற்கே வழிகாட்டியவர்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காங்கிரஸ் அழிஞ்சு போச்சா, காங்கிரஸை 8 வருஷமா காங்கிரஸ் இனிமேல் வரவே கூடாது என்று சொல்லுகின்றார்கள். காங்கிரஸ்லாம் அழியக்கூடாதுப்பா. அதை முதல்ல பிஜேபி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உண்மையாக, நேர்மையாக, நியாயமாக புரிந்து கொண்டவர் தான் ஏபி வாஜ்பாய் அவர்கள். எல்கே அத்வானி போன்றவர்கள் கூட சில நேரங்களில் மாற்றி பேசினாலும் பல நேரங்களில் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள், அவர் அரசியல்வாதி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பல பேர் உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு உங்கள் பக்கத்தில் இருக்கார், நிதிஷ் உங்கள் பக்கத்தில் இருந்தால் உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் தான் உங்களை கம்பேர் பண்ணும்பொழுது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ்க்கு எப்பவுமே காங்கிரஸ் ஆகாது. ஏன்னா காங்கிரஸ் தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. ஏன் அதை மறந்து போகிறீங்க? உண்மையிலேயே பண்டிட் ஜவஹர்லால் நேரு மறைந்த பிறகு எத்தனை பேர்கள் உண்மையான கண்ணீரை வடித்தார்கள். இந்திய தேசமே அழுதது. அவரை எதனா மதிச்சிங்களா? அவரை தரக்குறைவாக எவ்வளோ சொல்லணுமோ சொன்னீங்க. மகாத்மா காந்தியை எவ்வளோ தரக்குறைவாக பேசணுமோ பேசுகிறீங்க. மகாத்மா காந்தி உலகுக்கு அறியப்பட்ட நாளே
எப்படி சொல்கிறதுங்க, காந்தி படம் வந்தவொடனே தான் காந்தியை பற்றிய உலகத்தவர் தெரிந்து கொண்டனர் என்றெல்லாம் சொன்னீங்க. ஆனால் வின்ஸ்டன் சர்ச்சில்னு ஒரு மனுஷன் இருக்கான் அங்கே. அந்த மனுஷன் குவிட் இண்டியா மூமெண்ட்டில் மகாத்மா காந்தியை கந்தரி ஃபக்கீர் என்று சொன்னான். கந்தர் ஃபக்கீர், கந்தரி பக்கிரி என்று சொன்னார். ஆனால் அதே மகாத்மா காந்தி அசாசினேட் ஆன பிறகு இங்கே வந்து அந்த ரீத்தை வச்சார், மலர் வளையத்தை வச்ச பிறகு அவர் என்ன சொன்னார்? மகாத்மா காந்தி இஸ் a remarkable and extraordinary person in the world என்று சொன்னார். இப்போ ரிப்போர்ட்டர் சும்மா இருப்பாங்களா? கேட்டாங்க, ஏன்பா நீ தான் அன்றைக்கி வந்து கந்திரி ஃபக்கரின்னா இன்றைக்கி வந்து ரிமார்க்கபிள் சுட்டு கொன்ன ஒன்று ரிமார்க்கபிள் என்ற எக்ஸ்ட்ராடினரி மாற்றி மாற்றி பேசுகிற உனக்கு வெட்கமாக இல்லையா என்ற தொனியில் ஒரு நிருபர் கேட்டார். யூரோப்பியன் ரிப்போர்ட்டர் தான், அது சிஎன்என்னா ஏபிஎன்னா எனக்கு தெரியாது. அப்போ கேட்டார். இவர் சொன்னார், ஆமாம் நான் சொன்ன இன்சல்ட் பண்ண நான் இல்லைன்னு சொல்ல, அவரை அப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை, இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம். ஒரு லீடர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷர் மகாத்மா காந்தி அவர்கள் என்று சொல்லி ஒரு ஃபேமஸ் கோட்டை டெல்லியில் சொன்னார். அந்த ரீத்தை வச்சுட்டு வெளில வரும்போது வின்ஸ்டன் சர்ச்சில் இன்ஃப்ளெக்சிபிள் ஃபார் பாலிட்டிஷியன். அவர் நம்ம இந்திய தேசத்தை வெறுத்து 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 ஒதுக்கியவர் சொன்னார், எ குட் லீடர் ஒன்று நோட்ஸ் த வே ஷோஸ் த வே கோஸ் த வே பட் டஸ் நாட் கோ அவே. ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு வழி தெரிந்திருக்க வேண்டும், அந்த வழியிலே செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும், அந்த வழியை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும், அந்த வழியிலிருந்து நெறி பிறழாமல் நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையான தலைவர் தான் மகாத்மா காந்தி என்று சொன்னார். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்குலாம் சொன்னால் எதுனா புரியுமாப்பா? உலகத்துக்குன்னா மகாத்மா காந்தி படம் வந்தவொடனே தான் அவன் அட்டன் பருவ எவனோ எடுத்தான், அது லாப நோக்கத்துக்காக எடுத்தான், 8 ஆஸ்கார் விருது வாங்கிட்டு அதுனா பெரிய இதுவா? நம்ம காந்தியை வச்சு அவன் சம்பாரித்தான், நம்ம கோட்டை விட்டுட்டோம். நம்ம காந்தி உலகம் முழுவதும் அறியப்பட்டவர், தெரியப்பட்டவர், புரிந்து கொள்ளப்பட்டவர். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொல்லி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, மகாத்மா காந்தியினுடைய புகழ் ஓங்குக. நன்றியுடனும் அன்புடனும் வே. தினகரன்.